மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் கூட்டத்தில் அமளி முடிவு எதுவும் இல்லை. சாணக்கியனுக்கு கிடைத்த கோடிக்கணக்கான பணம் அம்பலமாகும் தகவல்கள். வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இந்தியாவிலிருந்து வரப்போகும் கோடிக்கணக்கான முட்டைகள். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை பயண கட்டணம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பாக ஹிருணிகாவின் நிலைப்பாடு. தீ வைக்கப்பட்ட சுகாதார பரிசோதகரின் கார் விசாரணைகள் தீவிரம். தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் பெரும் அமளிதுமளியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கூட்டத்தின் போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்று இறுதியில் அமளிதுமளியில் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் 20% குறைவான வாக்குகளையே ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி ஒருவர் ஆக்ரோஷமான முறையில் தெரிவித்ததுடன் இதனை எழுதித் தருவதாகவும் சபையில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பொது வேட்பாளர் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனை கடும் தொனியில் எச்சரித்ததுடன் அநாகரிகமான வார்த்தைகளால் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட பலர் வசைபாடியதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் ஸ்ரீநேசனை ஒருமையில் விமர்சித்ததாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்திரணியின் நெருங்கிய சகாக்கள் உள்ளிட்ட சிலர் அவர் மீது ஏளனமான சொல்லாடல்களை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஏனையவர்களிடத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரனும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த போது அவருடைய கருத்துக்களையும் ஏற்க மாட்டோம் என்று கூட்டத்தில் இருந்து சிலர் கூச்சலிட்டுள்ளனர். கூட்டம் நிறைவு பெறும் வரையிலும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி கடுமையாக கூச்சலிட்டதாகவும் சபையை குழப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கடும் கோபத்துடன் தன்னுடைய கருத்துக்களை அங்கு அவர் முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் 60 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலானது மக்களின் தலையெழுத்தை மாற்றியமைப்பதற்கான பாரிய எதிர்பார்ப்பை அனைவரிடமும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் பின் பெரும்பான்மை இனத்தவர்களின் ஆட்சியில் மக்கள் மீதான நம்பிக்கை கேள்விக்குறியாகிய நிலையில் தற்போது நடைபெறப்போகும் தேர்தலில் பெரும்பான்மை இனத்தவர்களையும் தாண்டி தமிழர்களின் செல்வாக்கானது பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் மற்றும் ஜனாதிபதிகள் ஆகியோர் தமிழ் மக்களின் உரிய பிரச்சனைகளை தீர்க்காத காரணத்தினால் இன்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் வரப்போகும் தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியுள்ளனர். இது குறித்து அரசியல் வட்டாரங்களிடையே பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் காசுக்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளமை சிறுபிள்ளைத்தனமாக உள்ளதாக கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தமிழரசுக் கட்சியின் அனுமதியின்றியே சாணக்கியனுக்கு 60 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேலை செய்வேன் என்ற உத்தரவாதத்தை ரணிலுக்கு வழங்கியிருப்பதனால்தான் ஜனாதிபதி இவ்வளவு பாரிய தொகையை வழங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் தேர்தலுக்காக கட்சியின் முடிவின்றி இவ்வாறான முடிவுகளை எடுத்துள்ளவர் குறித்து மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆண்டுகளில் அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும் போது வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகள் காணப்படுவதுடன் கருத்து வேறுபாடுகளும் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க
வரி உயர்வால் 2023 மற்றும் 2024 ஆண்டின் தொடக்கம் கடினமான காலமாக இருந்தது. இப்போது பொருளாதாரம் மெல்ல மெல்ல முன்னேறி வருகின்றது. முதன்மை வரவு செலவு உபரியை பராமரிக்க முடிந்தது. இந்த நடவடிக்கை தனியார் துறையை பாதிக்கின்றது. IMF உடன் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கலந்துரையாடல் நடத்தப்படும். இதனூடாக வளர்ச்சி ஏற்படுகின்றது. வரிச்சிக்கல்களை திருத்த IMF உடனான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு மற்றும் கருத்து வேறுபாடுகளும் காணப்படுகின்றன. வரும் ஆண்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும். வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் போது அது நடக்கும். ஆனால் எமக்கு வாகனங்கள் இன்றி இருக்க முடியாது. வருவாயில் பெரும் பகுதி வாகன வரி மூலம் வருகின்றது. அடுத்த ஆண்டு மத்தியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். கண்டி ஐக்கிய வர்த்தக முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பிரதேசத்தின் சிங்கள, தமிழ், முஸ்லிம் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து இரண்டாவது முறையாக இறக்குமதி செய்யப்படும் 3 கோடி முட்டைகளின் முதல் தொகுதியை இம்மாதம் நாடு பெறும் என்று அரச வணிக இதர சட்டப்பூர்வ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வருடம் முட்டை இறக்குமதி செய்வது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். வெட் உள்ளிட்ட அரசாங்க வரிகளை செலுத்தியதன் பின்னர் முட்டைகள் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் முன்னர் போன்று இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் லங்கா சதோசா ஊடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தலைவர் ஆசிரி வலிசுந்தர குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் சந்தையில் ஒரு முட்டை 50 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருவதால் மீண்டும் முட்டை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், முட்டையின் மூலம் உள்ளூர் முட்டை வியாபாரிகள் வரம்பெற்ற லாபம் ஈட்டுவதாக தெரிவித்தார். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பயண கட்டணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கப்பல் சேவை எதிர்வரும் 15ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபடவுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்திய நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்திற்காக நேற்று முன்தினம் 12 மணியளவில் காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. இந்த சிவகங்கை கப்பலின் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணி ஒருவருக்கு 5000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படவுள்ளது. வணிக வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பயணிக்கும் ஒருவருக்கு 7500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருவர் தம்முடன் 60 கிலோகிராம் வரையான பொதியை எடுத்து செல்ல முடியும். 5 கிலோ வரை கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சோதனை ஓட்டம் முடிந்த பின்னர் பயணிகள் அனுமதி சீட்டுகளை முன்பதிவுகளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய ஹரின் பெர்னாண்டோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதவியை இழந்தார். இதனால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்காக தாம் நியமிக்கப்பட்டால் அந்த பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக ஹிருணிகா தெரிவித்துள்ளார். எனினும் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கோரியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாசவை ஊடக நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் ஆட்டுவிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிருணிகாவிற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கு ஊடக நிறுவனம் ஒன்று எதிர்ப்பை வெளியிட்டதாக வெளியான தகவல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஓய்வு பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரின் வேகன் ஆர் ரக கார் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பெலியத்த குடாகில்ல ஜெயமாவத்தை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இந்த காரை அவர் வாங்கியுள்ளதுடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ விபத்தில் கார் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வீட்டின் ஒரு பகுதியும் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயினால் ஏற்பட்ட இழப்பு இதுவரை கணக்கிடப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெலியத்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.